வணக்கம் மக்களே. இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெண்டிக்காயில் டெவல் போட போகிறோம். வெண்டிக்காய் டெவல், அதாவது வெண்டிக்காய் உண்மையிலே எனக்கு மிகவும் பிடிக்காத சாமான் சொன்னால் அந்த வெள்ளைக்கறி வைக்கிற நேரம் அதில் ஒரு விழுவிழுப்பு தன்மை இருக்கும். அதால் இந்த கறி கொஞ்சம் பிடிப்பில்லாத மாதிரி இருக்கும். ஆனால் இது நான் எதிர்பார்க்கல இப்படி இந்த கறி வரும்னு சொல்லி வீட்டுக்காரி தான் இந்த ஐடியாக்களெல்லாம் போட்டு சமைச்சிருந்தோம். அப்போ இதுக்கெல்லாம் இப்போ உப்பு போட்டு கொஞ்சம் கிளறி விடணும், உப்பு போட்டு பிரட்டணும். அதோடு பார்த்திங்கன்னா அடுப்பை பற்ற வச்சுட்டு சட்டி கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ அளவு எண்ணெயை விட்டுக்கொள்ளுங்க. அளவு எண்ணெயை விட்டு போட்டு வெண்டிக்காயை நல்லா பொரிச்செடுக்கணும். கடுமையாக பொரிக்கக்கூடாது, ஒரு அளவான பருவத்தில் பொரிச்செடுக்கணும். சாதாரணமாக நாங்கள் சமைக்கிற மரக்கறி வகையிலேயே விதமான உணவு ஐட்டங்களை செய்து சாப்பிடலாம்ன்றது இப்போ தான் இந்த நாகரிகம் வளர்ந்து வரத இந்த உணவு பழக்கங்களும் படிப்படியாக வளர்ந்து வந்துட்டுருக்கு. ஆனால் நாங்கள் கொஞ்சம் இயற்கையான முறையில் அந்த உணவுகளை தயாரிக்கணும். அது சுவையூட்டி அந்த மாதிரி ஐட்டங்களை தவிர்த்து கொண்டு இயற்கையான முறையிலேயே நாங்கள் அந்த மசாலா ஐட்டங்களை போட்டோம். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் வெண்டிக்காய் நல்லா பொரிபட்டு நிறம் மாறிக்கொண்டு வருது. இந்த பொரிக்கிற நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த இதில் இருக்கிற அந்த விழுவிழுப்பு தன்மையெல்லாம் எடுபட்டுடும். மரக்கறின்னு சொன்னாலே கொஞ்சம் சாப்பிட்றது வீட்டில் கொஞ்சம் கஷ்டம்தான், பஞ்சு தான். ஏன்னு சொன்னால் அந்த மரக்கறின்றது மச்சம் சாப்பிட்றாங்களுக்கு மரக்கறி பெருசாக இறங்காது. அது ஒரு பிரச்சனை இருக்குது. இதில் இந்த வெங்காயத்தை வெட்டாமல் முழுசாக தான் போடணும். வெங்காயத்தை பார்த்திங்கன்னு சொன்னால் வெங்காயம், சின்ன வெங்காயம் நாங்கள் முழுசாக தான் வெங்காயத்தை போட்டு பொரிக்கிறோம். மற்ற நாடுகளில் நாங்கள் மச்சம் சாப்பிட்டாலும் இந்த வெள்ளிக்கிழமைன்றதை கூடுதலாக மரக்கறியோடு தான் நாங்கள் நாளை கடத்துகிற நாங்களேன்னு சொன்னால் அந்த நாள் ஒரு வெள்ளிக்கிழமைன்றது புனிதமாக நாங்கள் நினைக்கிறோம். அதில் மரக்கறியோடு தான் போகும் பெரும்பாலும். இப்போ அந்த வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வருது. அது அப்படியே இதுக்குள்ளேயே வெண்டிக்காய்களே எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் அதோட உள்ளியை முழு சாப்பாடு தான் பொரிச்செடுக்கணும். உள்ளியும் முழு சாப்பாடு கிட்டத்தட்ட வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் போட்டிருப்போம். அதே மாதிரி உள்ளியும் ஒரு 15 உள்ளி கிட்ட எடுத்துருக்குறோம். இதே நல்லா பொரிச்செடுங்க. ஆனால் சமைச்சு முடிய அந்த சாப்பாட்டை அந்த கரையை சாப்பிட்டு பார்த்தா அது வெண்டிக்காய்ன்னு சொல்கிறதோ என்னென்னு கண்டுபிடிக்கல. அது வெண்டிக்காய்ன்னு கண்டுபிடிக்கிறாது. அப்படி ஒரு நல்ல சுவையாக இருந்துச்சு. எனக்கு இது முதல் தரம். நான் இந்த வெண்டிக்காய் முதல் முறையாக சாப்பிட்ருக்கேன். அருமையான ஒரு உணவு. இப்போ பார்த்திங்கன்னா அதையும் பொரித்து அப்படியே எடுத்தாச்சுது. இனி அடுத்த ஆட்டமாக பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 4 பச்சை மிளகா, 4 பச்சை மிளகா அதை நல்லா வதக்கி வதக்கணும். பச்சை மிளகா அவங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன்னா எங்களோட வீட்டு தோட்டத்தில் இருக்கிற பச்சை மிளகா தான் நல்ல ஒரு காரசாரமான மிளகா. அதோட பார்த்திங்கன்னா தக்காளி பழம், நாங்கள் ஒரு தக்காளி பழம் தான் இதுக்கு சேர்த்துருப்போம். ஏன்னா அந்த கறி வச்ச அளவாக பார்த்திங்கன்னா தெரியும். எங்களை தேவைக்கேற்ற மாதிரி அந்த கறி வச்சுருந்தாங்க. அதனால் ஒரு தக்காளி பழம் எடுத்துருந்தாங்க. நீங்கள் இப்போ உங்களோட வீட்டில் ஆக்கள் கூடன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி கறி இந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி தக்காளி பழத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். தக்காளி பழத்துக்கு கொஞ்சம் உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்த்து அதை நல்லா கிளறி விடுங்க.
இதை வந்து நாங்கள் அப்படின்னு சொன்னால் நாங்கள் யாழ்ப்பாணத்து சமையல், யாழ்ப்பாணத்து உணவு பழக்க வழக்கங்கள் வந்து இப்படித்தான். யாழ்ப்பாணத்தில் நாங்கள் சமைக்கிற சமையல் தான் நாங்கள் உங்களுக்கு வீடியோவாக போட்டு கொண்டிருக்கிறோம். வெளிநாட்டில் இருந்து பார்க்குறாக்களுக்கும் தெரியும் இந்த சமையல்களை பற்றி. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துட்டுது. இதுக்குள்ளே வந்து கருவேப்பிலையும் போட்டு வதக்கணும். இந்த வாசம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு லெவலில் இருக்கும். பக்கத்தில் 2 வீடியோ எடுக்கிறன்றது வந்து ஒரு பெரிய ஒரு கஷ்டமாக இருக்கும், அவ்வளோ காரமாக இருக்கும். இது வந்து கட்டத்தூள் கொஞ்சம் சேர்க்கணும். இதோட கட்டத்தூள் எல்லாம் வந்து போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டு போட்டு தக்காளி சோஸ் இருக்குது தானே, தக்காளி சோஸ் அந்த சின்ன பேக்கெட்டில் வர சோஸ் நாங்கள் 2 போட்டிருந்தாங்க. அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு அளவு போயிட்ட மாதிரி போட்டுக்கொள்ளலாம். சோசியம் வந்து போட்டோன்னே இதை வந்து மசாலான்னு தான் சொல்கிறது. வண்டிக்காயை வந்து போடுறதுக்குரிய ஒரு மசாலா தான் நாங்கள் ரெடி பண்ணுறோம். ஆனால் அந்த வாசனை வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொரித்த வெண்டைக்காய், வெங்காயம், உள்ளி எல்லாத்தையும் வந்து போட்டு எல்லாத்தையும் உண்டா போட்டு நல்லா பிட்டட்டி எடுக்கணும். பொதுவாக வந்து பருப்பு, உருளைக்கிழங்கு அந்த மாதிரி கறிகளை தான் நாங்கள் வளமையில வழியில் வைப்போம். ஆனால் இது வந்து வித்தியாசமாக ஒரு கறியை மட்டும் தனியாக எப்படி சமைக்கிறன்றதை நாங்கள் காட்டோன்மெண்ட்டாக இந்த வீடியோ செய்திருந்தோம். உண்மையிலேயே பார்க்குறதுக்கு உங்களுக்கு தெரியும், பார்க்கவும் நல்லா இருக்குது. அதை விட நாங்கள் ஒவ்வொரு வீடியோவும் செய்து போட்டு சாப்பிட்டு முடிய தான் உங்களுக்கு இந்த வீடியோக்கள் நான் அப்லோட் பண்ணுறேன், நான் எடிட் பண்ணி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேசிக்காய் புளி கொஞ்சம் முடங்க. அப்போ அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணிக்க எனக்கு வந்து அந்த சாப்பாடுகள், இந்த செய்கிற சாப்பாடு வந்து நான் சாப்பிட்டு அதோட ருசியை தெரிஞ்சு கொண்ட உணர்வோடன் வந்து நான் இந்த பின்னணி குரல் வந்து நான் உங்களுக்கு கொடுப்பேன் கட்டாயம். அப்போ வந்து நாங்கள் போய் சொல்கிறதில்ல, உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்கும் அந்த சாப்பாடுகள் வந்து. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கோப்பையில் போட்டு பரிமாறிக்கல சாப்பிட்றாக்களுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு சுவையான உணவு கிடைச்ச மாதிரி இருக்கும். மற்றது வித்தியாசமான உணவு, டெய்லியே ஒரே காலை சோறையே சமைக்காமல் இப்படி வளமையாக சமைக்க போகிற வண்டிக்காயை கொஞ்சம் வித்தியாசமாக செய்து சாப்பிட போகிறோம், அவ்வளோதான். அதோடு வந்து பார்த்திங்கன்னா அப்பளமும் பொரிச்சிருந்தாங்க, அதையும் இந்த வீடியோ சேர்த்துருக்குறேன். தொடர்ந்து வந்து இந்த வீடியோக்களை வந்து நீங்கள் பாருங்கள், இந்த கருத்துக்களையும் பதிவிடுங்க. மறக்காமல் நம்ம சமையல் RK சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.